இந்த பாதி ராத்திரியில என்ன அனுப்பி விடாதீங்க. ராஜுவோட கண்ணுல கண்ணீர். நிஜமா நீ வெளியில போகலானா அடிச்சு வெளியே அனுப்பிடுவேன். கதையில என்ன வரி எழுதணும்னு எனக்கு தெரியும். டேய் ஒன்னு அடிச்சு வெளில துரத்திடுவான்னு சொன்னேன். எல்லாரும் தூங்கணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்றா. கவிஞன் நினைப்பு. நீ பகல்ல எழுத மாட்டியா? பகல் முழுக்க வேற ஒருத்த நாவலை படிச்சுட்டு தானே இவன் ராத்திரியில உட்காந்து எழுதுறான். எழுதி முடிஞ்சண்ண. நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நக்கல் பண்ண கொன்றுவன் அப்படியே. நான் அத்தம் பிடிச்சவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் திறந்து விட. நீயே போய் தர. நான் தூங்கி 1.5 மணி நேரம் ஆகுது. கேசவண்ணா போய் திறங்களேன். கதவை இங்க கொண்டு வா, திறந்து விடுறேன். ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்கும். டேய் கொஞ்சம் கம்முன்னு தான் இரேண்டா. டேய் நீ போய் திறந்து விடுறா. எனக்கு வேற வேலை இருக்கு. தூக்கம் வராது. எதனால எதனால எனக்கு தாண்டா வேலை வைப்பீங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? இது நான் இல்ல. ஆனா இது நான் தான். இவன் போகலையா? அந்த சாணி உருண்டை கரண்டியெல்லாம் விடுங்க. ஏமாட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஏய் நில்றா. டேய் நில்றா. அங்கே இரு. எங்கடா போற? இனிமே நான் இங்கதான் இருப்பேன். அட கடவுளே, முத தடவையே இவன் ஏமாறல. இப்ப என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன இங்க இருந்து தொட்டலாம் தானே பாக்குறீங்க? எங்க அப்பாவோட தம்பி. ஓடிலாம் வரல, அவனே ஓடி வந்துட்டான். ஏய் எந்திரா, ஆணி வந்திருக்கு. ஆணி எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். எந்திரா. யாரு இந்த பையன்? பஞ்சர் பிரதர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் கால்ல முள்ளு குத்திருச்சு. முள்ளெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஆணி. அப்பவே இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டனே. இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாதுப்பா. முதல்ல கிளம்பு. வா வீட்டுக்குடா. எனக்கு வீடு இல்ல. வீடு இல்லனா போய் லோன் வாங்கிக்க. இந்த 12 வயசு பையனுக்கு வீடு கட்ட லோன் கொடுப்பாங்களா? ஐயோ. தாத்தா, இந்த ராத்திரியில நான் எங்க போவேன்? சின்ன பையன் தானே, இன்னைக்கு இவங்க இருக்கட்டும், நாளை காலையில போட்டுமே. தேங்க்யூ தாத்தா. டேய் அது நான் படுக்கிற இடம்டா. டேய் தம் தூண்டு தானே இருக்க, தரையில படுக்க வேண்டியதானே. கீழே படுத்தா எனக்கு குளிரும். ஐயோ. அப்புறம் நான் தூங்குறப்ப சுச்சு போவேன். இது எல்லாம் நேரம். அந்த சின்ன பையனோட உச்சா போவான். ஆனா நானு கீஞ்சது. உமா இந்த நியூஸ் பேப்பர் டீ. நான் போய் கொடுக்குறேன். வேணாம், நீ போ வேண்டாம். உமா அந்த பாக்கி காசு என்னன்னு கேளு. கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, வெக்கமே இருக்காது. நான் வேணா போய் அடிச்சு வாங்கவா? உன்னை வச்சுட்டு அடிக்கலாம் முடியாது, திங்க தான் முடியும். போடி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்ட? எல்லாரையும் ஒரே நேரத்துல பிடிக்கணும்னா சீக்கிரம் வரணும். இங்க கரெக்டா காசு கொடுக்குற ஆள்னு பார்த்தா நீங்க மட்டும்தான். ஹலோ. ஹாய். டெய்லியும் டீ குடிக்கிறீங்களே, காசுலாம் இல்லையா? வேலை கிடைச்சவன தரேன். அப்போ இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட காசு வாங்கின மாதிரி தான். என்ன சார் மேடம், கடன் அதிகமாயிட்டே போகுது. தம் அடிக்க கூட காசு இல்லம்மா. சக்கரை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பாக்குறத பாரு. உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும் பாக்குறியா? ஐயோ. இங்க கேளுங்க, எல்லாரும் கேக்குற மாதிரி வாசிக்கிறேன். எதுக்காக 26 பஞ்சர் பிரதர்ஸ் 306. சை, மனுஷனை தூங்க விட மாட்டீங்களா? இப்ப வந்து டீ கணக்க படிச்சுக்கிட்டு. அவ்வளவு கௌரவம் இருக்கவங்க முதல்ல காசை கொடுங்க. தர வேண்டிய காசுலாம் அப்புறம் தரேன். இப்ப குடிச்ச டீ காசை கணக்குல எழுதிக்க. அக்கா, எனக்கு ஒரு டீ. தோ பாருங்க. இவன் யாரு? உங்களோட பையனா? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க. கேட்டியாடா? இந்த பொண்ணு முன்னாடி என்னோட இமேஜ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமேல உன்னை பார்க்கவே கூடாது. நீ முதல்ல கிளம்பா இங்க இருந்து. இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, கையில காசு, வாயில தோசை. நீ யாருக்கும் கடனே கொடுக்காத. நீ என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ சின்ன பையன் ராத்திரியில எங்க போவான்னு சொல்லிட்டு தானே இங்க படுக்க இடம் கொடுத்தேன். அப்படியே செட்டில் ஆகலாம்னு நினைக்காத. எதுக்குடா எனக்கு ஒரு பாரமா வந்திருக்க? உன் ஊரு பேரை சொல்லு, நானே போய் விட்டுறேன். டேய், வான்ட்டு தானே கேக்குறேன்.
நான் ஒரு அனாதை. ஆ, அன்னைக்கு ஒன்று பார்க்கும்போது கூட யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க யாருன்னே தெரியாது. போகிறதுக்கு வர இடம் இல்லாததுனால தான் உங்க கூடவே இருந்தேன். ம். உங்களுக்கு பிடிக்கலனா நான் இங்க இருந்து போறேன். டேய், அனாதை நீ சொன்னது உண்மையாடா? யாரும் இல்லாத உனக்கு எல்லாரும் கூடவும் இருக்க காலம் வரும்டா. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்க காலம் வரும். நீ எங்கேயும் போக வேணாம். அதே அந்த பையன் எங்கிருந்து அனுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்னது? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முட்டையில புழிஞ்ச துணியை சாணியில முக்கி வாயில நல்லா இறுக்கி கட்டிட்டு நைட்டு முழுக்க தூங்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வாயில இருந்து கட்டு அவுத்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த பையன் ஊரை விட்டு ஓடிடுவான். அதுக்கு எதுக்கு நீ முட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ற? நீ அந்த பையனை வான்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கூப்பிடு போதும். அப்புறம் அந்த பையன் செத்துடாம பாத்துக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. தலைவரே, இவனை என்ன அனுப்பி இல்லையா? இவனை அனுப்புற மாதிரி இல்ல. பேசாம இருங்க. இல்ல அது இன்னையில இருந்து இவன் நம்மள ஒருத்தன். நான் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. தலைவரே, இருந்தாலும் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. யாருக்காவது கஷ்டமா இருந்தா கிளம்பி போங்க. உமா, என்ன? இன்னைக்கு டீ நல்லா இருந்துச்சு. இத சொல்லதான் ஓடி வந்தீங்களா? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பொண்ணா இருந்தா இப்படிதான் இருக்கணும். என்ன சார்? இப்படி. ஓ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கடன் கொடுக்காம ஏமாத்துறவங்கள நாம இப்படிதான் பேசணும். எல்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க. அப்ப நீங்க யாரு? அது நாளை கொடுத்துறேன். இங்க பாருங்க, முதல்ல உங்களை நீங்க சுத்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசலாம். கோவப்பட்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? நீ டீயை கொடுத்துட்டு உடனே போயிடுற? ஐயோ, நாளையில இருந்து டீயை கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிறேன். சரியா? உன்னோட இந்த ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உமா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நாம அப்படி பாத்துக்கிற விஷயம் மத்த பிரதர்ஸ்க்கு தெரிய வேண்டாம். அப்புறம் நான் அடி வாங்குவேன். அவன் திருடமா? அவன் சொன்னதை நம்பாத. அது அது ஒண்ணு. டேய் கிளவா, உன்ன அதான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டியே. இங்க பாரு, நீ சீனியர் சிட்டிசன் கூட நான் பார்க்க மாட்டேன். கால வேளையில ஒரு பொண்ணு கொண்டு வந்து டீ குடுக்குறா, அதை இல்லாம ஆக்கிடாத. நீங்க கேசவன் பிள்ளை இல்ல, கேசவம் பிள்ளை. சும்மா ஒண்ணும் உங்க பிள்ளைங்க வந்து உங்களை இங்க விட்டுட்டு போல ஏதாவது பண்ணிருப்பீங்க. தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா, இந்த ஆளுக்குள்ள சுத்திட்டு இருக்க. கேசவம் பிள்ளை. இங்க பாருங்கண்ணா, இவனை இப்படியே விடக்கூடாது. இவனுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் பண்ணணுமா தாத்தா? ஆமா, அவன் நம்மள எதிர்த்து பேசினதுக்கு இது பத்தாது. காலையில கொடுத்தா போதும். இத படிக்கட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். 5 கிலோ அரிசிய ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னாலும் இந்த சந்தோஷம் வராது. அதுக்கு நீங்க யாரும் உன ரேஷன் கடைக்கு போக சொல்லலையே. ரேஷன் கடையில ஒயின் ஷாப்புக்கு தான் போனேன். அதெல்லாம் எப்பவோ நிறுத்திட்டாங்க. இப்பெல்லாம் டாஸ்மார்க். அந்த டாஸ்மார்க் தான் போனேன். கியூவை பார்க்கணுமே. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மனித சங்கிலி மாதிரி. சும்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமா, இந்த சரக்கு கண்டுபிடிச்சது யாரா இருக்கும்? சரக்கு கண்டுபிடிச்சது சாலி கிராமத்துல இருக்க ஒரு சரக்கு வியாபாரி. அவர் பேரு சாரங்க பாணி. ஸ்மாலு, லார்ஜ், பெக்கு, ஃபுல்லு, பைண்ட், வாந்தி. இதெல்லாம் அடிக்கிறதுக்கா சித்தப்பா? இதெல்லாம் அந்த ஆளோட டிகிரி. பாத்துட்டே இருக்காம அடுத்த பெக்கு ஊத்து. காசு கொடுக்கலனாலும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து நம்மள வெளியே அனுப்பாம இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம். காலையில நம்ம ஒரு டீ குடிச்சோம்ல, அந்த காசை நம்ம கொடுக்கலடா, நாளையில இருந்து அதுவும் கட்டு. ஆமா டீ. நீ செய்யற வேலையை எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு வேற வேலையை பார்க்கலாம்ல. என்ன வேலை? திருடுறது தான். அப்பதான் உன்னை எல்லாரும் திருடன்னு கூப்பிடுவாங்க. இப்பவே நான் அட்ரஸ் இல்லாம போயிட்டேன். ஆனா அத மாதிரி பிச்சை பாத்திரம், பிச்சை பாத்திரம் நிறுத்துங்கடா. சரிதான், நான் பிச்சைக்காரன் தான். நான் அனாதை தான்.
நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் பாட்ட பாடாதுன்னு. பாத்தியாடா வாத்தியார் அழுகிறத பாத்தியாடா? நான் சும்மா தான் பாடினேன். ஏன் அந்த பாட்டு பாடி எங்கேயாவது பிச்சை எடுக்கலாம்னா? டேய் உங்களுக்கு தெரியும்ல, தெருவுல ஒத்தையில இருந்த என்ன கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு. அப்படின்னா நான் அதை உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ மட்டும் இல்ல, வாத்தியாருக்கு நானும் இருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். இப்படி அழாதீங்க தலைவரே, தலைவர் தான் என் சாமி. எனக்கும் எதுவா இருந்தாலும் கேட்க கொள்ள நாங்க இருக்கோம்ல. வாத்தியாரே என் விஷயத்த யோசிச்சு பாருங்க. பாவம் பாவப்பட்ட என்னோட அப்பா என்ன வெளிநாடு கொடுத்து அனுப்புன காசை அவங்க சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னமும் உங்க பின்னாடியே நான் சுத்திக்கிட்டே இருக்கல்ல. நீ நடந்தது போதும், அங்க போய் உட்காரு. இந்த குடிதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். வாத்தியாரே நாளைக்கு சண்டே இல்ல? நாளானைக்கு நிறுத்திக்கிறேன். என்னடா என்னாச்சு? வாத்தியாரே உங்க கஷ்டத்தை நினைச்சு அவன் அழுகுறான் வாத்தியாரே. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டில் இருந்த சரக்கு காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் அதுக்கெல்லாம் இப்ப தேவையில்லை. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே போய் ஒன்னு வாங்கி. பிரதர்ஸ், சரக்கு அடிச்சா கவுந்து விடக்கூடாது. இப்படி பாறாங்கல்ல மாதிரி ஸ்டெடியா நிக்க. அப்படிதான். வாத்தியாரே